வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சீர்காழியில் கழிவுநீர் கலப்பதால் மாசடைந்து வரும் கழுமலையார் வாய்க்கால் குப்பை கூளமாக மாறி வரும் முக்கிய நீர் ஆதாரத்தை பாதுகாக்க கோரிக்கை. திண்டுக்கல்லில் தண்ணீர் தேங்கியதால் மூடப்பட்ட சுரங்கப்பாதை, தண்டவாளத்தை கடக்க 3 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் வாகன ஓட்டிகள். முத்துப்பேட்டை அருகே இறந்தவரின் உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் மறியல். துக்க நிகழ்வின் போது கொட்டகையை அமைக்கும் பணியை தடுத்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. அரியலூரில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் செல்ல பிராணிகள் கண்காட்சி, பல்வேறு ரக வளர்ப்பு நாய்களை பார்த்து ரசித்த பொதுமக்கள். ராணிப்பேட்டையில் குடிநீருக்காக தினந்தோறும் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் கிராம மக்கள். பல ஆண்டுகளாக தீராத கிராம மக்களின் தாகம் குறித்து விவரிக்கும் இன்றைய செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சீர்காழியில் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள கழுமலையார் வாய்க்கால் குப்பை கூளமாக மாறி வருவதால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொண்டல் பாசன பிரிவில் துவங்கும் கழுமலையார் வாய்க்கால் சீர்காழி நகர் பகுதியை கடந்து உப்பனாறு வழியே கடலில் கலக்கிறது. இந்த வாய்க்கால் மூலம் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக காவிரி நீர் வராததால் கழுமலையார் வாய்க்கால் வறண்டு போய் காணப்பட்டது. இந்நிலையில் வீடுகள், வணிக நிறுவனங்களில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கழுமலையார் வாய்க்காலில் நேரடியாக கலக்கிறது. இதனால் வாய்க்கால் முழுவதும் குப்பை கூளமாக மாறி சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. கழுமலையார் வாய்க்கால் மாசடைந்ததால் பாசனத்திற்கு தண்ணீர் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். எனவே கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்தி கழுமலையார் வாய்க்காலை தூய்மைப்படுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல்லில் ரயில்வே சுரங்கப்பாதை தண்ணீரில் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் 3 கிலோமீட்டர் சுற்றி கொண்டு நகர் பகுதிக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் பழைய கரூர் சாலையில் ஏராளமான வீடுகள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. இப்பகுதி வழியாக செல்லும் தண்டவாளத்தை கடக்க ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரங்கப்பாதை அமைக்கும் பணி தொடங்கிய போதே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் மேம்பாலம் அமைத்து தருமாறு வலியுறுத்தினர். பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி சுரங்கப்பாதை அமைக்கப்பட்ட நிலையில் அதன் நடுவில் குளம் போல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் சுரங்கப்பாதை மூடப்பட்டதால் வாகன ஓட்டிகள் தினந்தோறும் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு திண்டுக்கல் நகர் பகுதிக்கு சென்று வருகின்றனர். எனவே இப்பிரச்சினைக்கு உரிய வகையில் தீர்வு காணுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். முத்துப்பேட்டை அருகே இறந்தவரின் உடலை சாலையில் வைத்து உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் உதய மார்த்தாண்டபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாய கூலி தொழிலாளியான துரைராஜ். இவர் தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் குடிசை கட்டி 46 ஆண்டுகளாக வசித்து வந்தார். கூலி தொழிலாளி துரைராஜிடம் அவர் வசித்து வரும் இடத்தை தான் வாங்கிவிட்டதாக கூறி பாலசுப்பிரமணியம் என்பவர் தகராறு செய்துள்ளார். இந்நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருந்த துரைராஜ் பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவரது வீட்டின் முன்பு கொட்டகை அமைக்கும் பணி நடைபெற்ற நிலையில் அதனை பாலசுப்பிரமணியம் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த துரைராஜின் உறவினர்கள் அவரது உடலை கிழக்கு கடற்கரை சாலையில் வைத்து மறியலில் ஈடுபட்டனர். எந்த கட்சியும் இருந்துகிட்டு எவனும் துண்டு போட்டுக்கிட்டு வர யோசிக்கவே கிடையாது.
போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து துரைராஜின் உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டு உடலை வீட்டிற்கு எடுத்துச் சென்றனர். இருப்பினும் மறியல் போராட்டம் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மாலைமுரசு செய்தி எதிரொலியாக செங்கம் அருகே சாலைகளில் உள்ள செடிகளுக்கு பாதுகாப்பு கம்பிகளை அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. திருவண்ணாமலையில் அமைந்துள்ள செங்கம் போலூர் குப்பநத்தம் மும்முனை சந்திப்பு சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பயணிக்கின்றன. இந்நிலையில் இந்த சாலையின் நடுவே உள்ள அரளி பூச்செடிகளை சாலையில் சுற்றியுள்ள திரியும் மாடுகள் தின்று வந்தன. செடிகள் இருப்பதால் அப்பகுதியில் மாடுகள் நடமாட்டம் அதிகரித்ததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கடந்த சில நாட்களுக்கு நமது மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதைத் தொடர்ந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செடிகளுக்கு பாதுகாப்பு கம்பிகளை அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கொடைக்கானலில் சிசிடிவி மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பழுதடைந்து இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாக உள்ளது. சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லும் கொடைக்கானலில் குற்றங்கள் நடைபெறுவதை தடுக்க பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் நகர் பகுதிகளில் உள்ள ஏராளமான கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் போக்குவரத்து சிக்னல் விளக்குகள் பழுதடைந்து காணப்படுகிறது. இதனால் குற்றங்களும் போக்குவரத்து விதிமீறலும் அதிகரித்து வருவதாக கூறப்படும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சர்வதேச சுற்றுலாத்தலம் இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த மாதிரி சூழ்நிலை அடுத்த 2 மாதங்கள் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் ஆரம்பிச்சிடும். இதனால் அதிகமான மக்கள் தொகை கொடைக்கானலில் கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லா இடங்கள்லையும் சிசிடிவி கேமராக்கள்லாம் ரொம்ப மோசமான நிலையிலும் பாதி வேலை செய்யாமல் அங்கங்கே இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எல்லாம் பார்க்குறோம். அது இல்லாமல் நிறைய இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை. ஸோ இதனால் குற்ற செயல்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான மக்கள் கூடக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராக்கள் கண்டிப்பாக வைக்கணுன்றது மக்கள் கோரிக்கையாகவே ரொம்ப நாள் இருக்குது. அது இல்லாமல் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா சிக்னல் ஒர்க் ஆகலை, இருந்தாலும் வேலை செய்கிறதில்ல. அதனால் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, வாகன நெரிசல் அதிகமாக இருக்குது. இதனால் போலீஸார் எவ்வளோ தான் வேலை செய்தாலும் சரியான முறையில் கூட்ட நெரிசலை சரி பண்ண முடியல. அதனால் இல்லாத இடங்களில் சிக்னல் அமைக்கணும். அரியலூரில் நடைபெற்ற செல்ல பிராணிகள் கண்காட்சியில் நாட்டு ரக முதல் வெளிநாட்டு ரக நாய்கள் வரை காட்சிப்படுத்தப்பட்டன. அரியலூரில் மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் செல்ல பிராணிகள் கண்காட்சி மற்றும் நாய்கள் தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. இக்கண்காட்சியில் பங்கேற்க அரியலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து உரிமையாளர்கள் நாய்களை கொண்டு வந்தனர். இதில் லேப்ரடார், கிரேட்டன் ஆல்சேஷன், ஜெர்மன் ஷெஃபர்ட், கன்னி, சிப்பிப்பாறை உள்ளிட்ட பல்வேறு ரக நாய்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. நாய்களும் பங்கேற்றன. இதைத் தொடர்ந்து செல்ல பிராணிகளுக்கு இலவச வெறிநோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வை பார்வையிட்ட அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி சிறந்த நாய்களின் உரிமையாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டு தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி சார் பதிவாளரை கண்டித்து ரியல் எஸ்டேட் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் முத்துச்செல்வன் என்பவர் சார் பதிவாளராக இருந்து வருகிறார். அவர் பத்திரப்பதிவு செய்ய வருவோரிடம் கட்டாய லஞ்ச வசூல் செய்வதாக புகார் எழுந்துள்ளது. 1 சென்டிற்கு 25,000 ரூபாயும், 21 சென்ட் விவசாய நிலப்பதிவு செய்ய 50,000 ரூபாயும், அப்ரூவல் பெறப்பட்ட 1 சென்ட் நிலத்திற்கு 5,000 ரூபாயும் பல்வேறு வகையில் கட்டாய லஞ்சம் வசூலிக்கப்படுவதாக சார் பதிவாளர் முத்துச்செல்வன் மீது ரியல் எஸ்டேட் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அலுவலகத்திற்கு வெளியே தனி நபர்களை நியமித்தும் அவர் வசூல் செஞ்ச லஞ்சம் ஈடுபடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தினந்தோறும் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குற சூழ்நிலை உருவாகி போச்சு. லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி விட்டுறாங்க. எந்த ஒரு பொதுஜனம் சப்ரிஜிஸ்டர் சார்கிட்ட இந்த பத்திரத்தை பதியணும்னு சொல்லி கேட்க போகும்போது இது சம்பந்தமா நீங்க உங்க டாக்குமெண்ட் ரைட்டரை போய் பார்த்து பேசிக்கிங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு.
அனுப்பிச்சு விட்ட பின்னாடி இந்த பத்திரத்துக்கு இவ்வளவு பணம் வேணும்ட்டு ஒரு தொகையை பிக்ஸ் பண்ணி அவங்க கூட்டா பண்ணிட்டு பெருந்தொகையை அடிச்சுட்டு போயிடுறாங்க. இதனால் கட்டாய லஞ்சம் வசூலில் ஈடுபடும் சார் பதிவாளர் முத்துச்செல்வன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆண்டிப்பட்டி வட்டார ரியல் எஸ்டேட் சங்கத்தினர் அங்குள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இங்கு திட்டமிட்டு இந்த அரசு அதிகாரி சார் பதிவாளர் அராஜக முறையில் அந்த ஒட்டக்கூடிய அந்த நபரை பிடுங்கிட்டு போயிருக்காங்க. அவர் அடிக்கவும் முற்பட்டிருக்காங்க. அப்போ இப்படி ஒரு கொடூரமான ஒரு தன்மை என்பது இப்போ இந்த பதிவாளருடைய நடவடிக்கை தான் இருக்கு. அடுத்து இந்த சார் பதிவாளர் அலுவலகம் ஸ்தம்பிக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய போராட்டம் இருக்கும். சார் பதிவாளர் முத்துச்செல்வனை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தனர். ஃபோஸ்டஸ் எட்கேஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தூத்துக்குடியில் மழைநீர் பல மாதங்களாக அகற்றப்படாததால் அரசு பள்ளி சதுப்பு நிலக்காடு போல் மாறி வருவதாக புகார் எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். அப்பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் பள்ளி வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இருப்பினும் மழைநீரை அகற்ற பள்ளி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்காததால் பள்ளி வளாகத்தில் ஆள் உயரத்திற்கு கோரை புற்கள் வளர்ந்து காணப்படுகிறது. இதனால் மாணவர்களை பாம்பு, தேள் போன்ற விஷ ஜந்துக்கள் கடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் பள்ளி புற்களையும் மழைநீரையும் அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சாலையில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானையால் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் உறைந்து போயினர். குடியாத்தம் அருகே உள்ள மோர்தானா ஊராட்சி தமிழக ஆந்திரா எல்லையில் அமைந்துள்ளது. வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள சைனகுண்டா மோர்தானா சாலையில் நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் செல்கின்றன. இந்நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை இந்த சாலையில் அங்குமிங்குமாக உலா வந்தது. ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக்களம். சாயல்குடி அருகே சந்தனமாரியம்மன் கோயில் பூஜையை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள செவல்பட்டியில் சந்தனமாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் மண்டல பூஜையையொட்டி மாட்டு வண்டி பந்தயத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பூஞ்சிட்டு, தட்டாஞ்சிட்டு, தேன்சிட்டு என 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட இப்போட்டியில் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 86 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. போட்டி தொடங்கியதும் மாட்டு வண்டிகள் ஒன்றை ஒன்று முந்திச் சென்றதை பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது.